ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வெஜிடபிள் ஸ்லைசரை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பழைய மாடல் வெஜிடபிள் கிரேட்டர் வந்து இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வெஜிடபிள் ஸ்லைசர் வந்து ஒர்த்தாக இருக்குமா இல்லையா, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த வெஜிடபிள் ஸ்லைசரை வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் ஹோல்டரும் வந்து கொடுத்ததுனால அது செம்ம அட்வான்டேஜாக இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் வந்து பார்த்துடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய திக்னஸை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம திக்னஸ் வந்து வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அந்த ஸ்லைஸ் பண்ணாத சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் ஹோல்டர் வந்து சொருகிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ள கிரிப்னஸ் வந்து கிடைக்கல. அதனால் ஸ்லைஸ் பண்ண சைடு வச்சு நம்ம அந்த வெஜிடபிள் ஹோல்டரை வந்து நம்ம சொருகிட்டு இப்போ கட் பண்ணி பார்க்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அந்த ஃப்ளோ வந்து வந்ததுனால இப்போ ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே வந்து நம்மளால் வந்து ஸ்லைஸ் பண்ண முடியுது. இதுதான் வந்து அவுட்புட்டு. இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சு தான் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம். நல்லாவே வந்து இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் ஹோல்டரை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நின்றோம். நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வச்சோம் நம்ம அந்த ரவுண்டாக வந்து ஸ்லைஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து பிடிச்சி பண்ணுறதுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. கிரிப்னஸ் வந்து கிடைக்குதுன்றதுனால எக்ஸ்பர்ட் மாதிரி வந்து ஒய்ஃப் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமாகவே வந்து நம்மளால் வந்து பண்ண முடிஞ்சுது. அப்ராக்ஸாக ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வாழைக்காவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக வந்து ஈஸியாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பஜ்ஜிலாம் வந்து போடுறதுக்கு வந்து நம்ம இது மாதிரி தான் வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம். அதனால் அந்த மெத்தடும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். கையை பிடிச்சி பண்ணுறதுக்கு வந்து அந்தளவுக்கு கிரிப்னஸும் வந்து கிடைக்கல, கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. அதனால் அந்த கையை வந்து பிளேடில் பட்டுருமோன்னு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அந்த வெஜிடபிள் ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்லைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அந்த பயம் வந்து இல்லாததுனால ஈஸியாகவே வந்து நம்மளால் வந்து ஸ்லைஸ் பண்ண முடிஞ்சிருந்தது. இந்த கருணக்கிழங்கை வச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது வந்து செம்ம ஆப்ஷனாக இருக்கும் இந்த ஸ்லைசரு. ஏன்னா வந்து கத்தியை வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வந்து கரெக்டாக எடுத்துன்னு வரதுக்காக பார்த்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இந்த ஸ்லைசர் இருந்தால் நம்மளால் வந்து ஈஸியாகவே வந்து கட் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடை வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் ஹோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாகவே இருக்கிறதுனால அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக தான் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது, ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு மாடல் வெஜிடபிள் கிரேட்டரை கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளால் வந்து திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஹோல்டர் வந்து கொடுத்ததுனால ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்தவித அப்கிரேடுமே இருக்காது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 201க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Thank you for watching.